வணக்கம் மக்களே, எல்லாத்துக்கும் நல்லா இருக்கீங்களா? நான் பரவாயில்லைங்க, ஓரளவுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சான்ஸ்லாம் போய்ட்டுருக்கு. ஏதோ அது சொல்லவே முடியலைங்க என்னால். இதை டெய்லி இதுவே சொல்லி சொல்லி எனக்கு மனசு ஒரு மாதிரி எனக்கே என்னை பார்த்து எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்குது. என்னடா வாழ்க்கை, இல்லை யூடியூப்பில் போய் போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்குறோமே அப்படின்ட்டு. நான் சில விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் ஓட்ட சொல்லிக்கிறேன். எல்லா புது விஷயம் நான் டோட்டல் எதுவும் சொல்லலை. அது எல்லாம் சொன்னோம்னா இன்னும் ரொம்ப எல்லாத்துக்கும் மன இதாக ஆகும். வேண்டாம் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒருத்தருக்கு ஒரு நல்லதோ கெட்டதோ ஏதோ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 4 பேர் பங்கேற்றுக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் மைண்டு டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கும். சரி, 4 பேர்த்த பார்த்து பேசிகிட்டு இருப்போம், ஏதோ ஒன்று நடக்கும் அப்படின்னு. இங்கே என்னோடய இதில் அப்படி இல்லைங்க. டோட்டல் 0. அதுதான் எனக்கு இருக்குது. இல்லை இதில் நான் சிம்பத் க்ரியேட் பண்ணி இதில் ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குலாம் சான்ஸ் கிடையாது. நான் அந்தளவுக்கு பண்ண போகவும் மாட்டேன். இருக்கிற உள்ளங்கையில் அளவு இடம் இருந்தாலும் சொந்த இடமா இருந்து நம்மளுக்குன்னு ஒரு தனியாக குடிசையாக ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நம்மளுக்கு அது ஒரு சந்தோஷம், தனி சந்தோஷம் கிடைக்கும். ஒரு பக்கம் வாடகை வீட்டில் இருந்துக்கிட்டு யாரும் இல்லாமல் இன்றைக்கி நான் படுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கங்களேன், யாரும் பார்க்குறதுக்கு எனக்கு ஆள் இல்லை. யாருமே சொல்கிறவங்க சொல்லுவாங்க, நான் பார்த்துக்கிறேன், நீ பார்த்துக்க, நான் இருக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆனால் பார்க்க முடியாது. நான் உங்களை யாரையுமே குறை சொல்ல மாட்டேன், பார்க்க முடியாது. இதே நானாக இருந்தாலுமே போய் பார்க்க முடியாது. நம்ம வேலை ஏதோ ஒன்று இருக்கும், ஏதோ அந்த டயத்துக்கு ஆறுதலுக்கு சொல்லலாம், அவள் முடிக்கும். இனம் புரியாத வழி மட்டும் வந்துக்கிட்டே இருக்குது. யாரோ ஒருத்தர் ஒரு அன்பாக இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த இப்போ எங்கள் பொண்ணாக இருக்காங்க, பொண்ணு மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறேன். அது இருக்கிறதுக்கு இப்போ குறையுது, இருந்தாலும் அப்பப்போ அது ரொம்ப ஃபீலிங்கையும் கொடுக்குது. ஃபஸ்ட்டு இருந்த மாதிரி மட்டும் இல்லை, ரொம்ப சண்டை போட்டுகிட்டே இருக்கும். ரொம்ப ஓவர் சண்டை போடுவேன். அவளை விட்டு பிரிஞ்சு ரொம்ப அவஸ்தைப்பட்டு நோளாகி சண்டை போட்டு என்னென்னலாம் பண்ணணுமோ அத்தனை டார்ச்சர் பண்ணி அவளே ரொம்ப இது பண்ணினேன். நான் மட்டும் என் பிள்ளை என்னையே கொடுமைப்படுத்தி அந்த மாதிரிலாம் இல்லை, அவளே நல்லா டார்ச்சர் பண்ணேன். அவங்க எந்தளவுக்கு வேதனைப்படணுமோ அவள் அந்தளவுக்கு பண்ணேன். அப்படி இருந்தாலும் திரும்பவும் என்னை கூப்பிட்டு பேசுவாள். நான் சண்டை கட்டியிருப்பேன் பயங்கரமாக. அடுத்து ஒரு 10 நிமிஷம் கூட இருக்காது, திரும்ப ஃபோன் பண்ணுவேன், சொல்லுங்கம்மா அப்படிம்பா. அந்த இதே தான் வருத்தி. ஏன் அப்படியே ஃபோன் எடுக்காமல் இருக்க மாட்டா? யாராவது இல்லை ஃபோன் எடுத்தாலுமே ஏன் அப்படியே திட்டினீங்களா, எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க அப்படி கேட்கவும் மாட்டா. ஏதாவது ரொம்ப 10% ஃபோன் பண்ணாதீங்க, சண்டை தப்பா அப்படி சொல்லுவாள். திரும்பவும் கூப்பிட்டா சொல்ல மாட்டா. எனக்கு என்ன தெரியுதுன்னா, ஏன் இப்படி ஒரு மைண்டு நமக்கு முடியலைங்க, ரொம்ப முடியலைங்க. இதில் என்ன சொல்கிறது என்ன வைக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த யூடியூப் சேனலில் வேணாமான்னு தோணுது எனக்கு. எதுக்கு இந்த யூடியூப் சேனலை வச்சு நடத்திக்கிட்டு நமக்கு என்ன வரப்போகுது? இல்லை அப்படி நான் என்னுடைய வயிற்செலவுக்கு எப்படியோ என் பொண்ணு கொடுக்குறா, அது போதும். இவ்வளோ ஒரு கஷ்டத்தில் இது பண்ணி போட்டு நமக்கு என்ன கிடைக்கிது? வேண்டாம். எதுக்கு வந்தேன்னே தெரியல. நான் வந்துட்டேன் யூடியூப்புக்குள்ளே எப்படியோ வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சேன். அது என்னால் மானிட்டைஸ் வாங்கி பண்ண முடிஞ்சது. டாலர் ஏறி இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. எவ்வளோ பணம் காசு இருந்து நிறையா எல்லாமே சந்தோஷமாக இருந்தாலும் அன்பு கிடச்சா மட்டும்தான் மனசு அமைதியாக இருக்கும். அன்பு இல்லாதப்போ போகிற பக்கமெல்லாம் இந்த பக்கமும் முள் உட்காரட்டு இதாக தாண்டி போகணும், இந்த பக்கமாக ஓடிக்கலாம்னா இதுலேயும் தண்ணி அதுன்னு போயிட்டு பண்ண முடியாது. அன்பு தானாக இயற்கையாக நமக்கு கிடைச்சா மட்டும்தாங்க. நம்ம வற்புறுத்தி எப்படியாவது இப்படி பண்ணி இது பண்ணலாமா, அப்படி பண்ணலான்னு தோணும். ஆனால் அவங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவாய்ட் பண்ணிகிட்டே தான் போயிட்டுருப்பாங்க. ஒரு சில இதுலாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இது வரும், அதை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒரு நல்ல துணிமணி எடுத்து கட்ட மாட்டாங்க, நல்லா காஸ்ட்லியான துணிமணியில் என்றைக்குமே எடுத்து கட்ட மாட்டேன். அதில் எனக்கு விருப்பமும் இல்லை அப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. வீட்டுக்குள்ள இருக்கிற நைட்டியோடு கிடப்பேன். யார் இருக்காங்க எங்கள் வீட்டில் சொல்லுங்க, நான் ஒருத்தி மட்டும் இருக்கிறேன். வெளியில் போனால் அந்த ட்ரெஸ்ஸு போட்டு வருவேன். இதுக்கு முன்னாடி என்னால் ட்ரெஸ்ஸு கூட மாற்றி போட முடியாத அளவுக்கு சூழ்நிலை இருந்துச்சு. அதை கூட அப்படியே நைட்டியோடு ஓடிடுவேன். அப்படி கூட போன காலம் இருக்குது. சைபருக்கு ஆஃபீஸ் போகிறப்ப கூட நைட்டியோடு போனேன். ஒரு பொண்ணு சொல்லிச்சு, அம்மா வீட்டில் இருந்தால் பரவாயில்ல, ஆஃபீஸ்க்கு வந்திருக்கீங்களா, இதெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு. அந்த மாதிரி என் மனநிலை அந்தளவுக்கு பாதிச்சிருந்துச்சு. யூடியூப்பில் நான் எதுவுமே சம்பாரித்து எதுவும் பண்ணவும் இல்லை, ஏதோ அச்சீவ் பண்ணியிருக்கிறேன், அவ்வளோதான். ஆனால் கடவுள் எந்த நேரத்தில் எப்படி கொடுப்பாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாருன்னு நமக்கு தெரியல. எனக்கு ஏதோ போய்கிட்டே இருக்குது அப்படியே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க ப்ளீஸ். நன்றி.